டாக்டர் ஒரு வாரம் ஆகியும் சளி போகவே இல்லை சாரதிக்கு. ஏற்கனவே நான் பக்கத்தில் இருக்கிற டாக்டர் கூப்பிட்டு காமிச்சிட்டேன். அவங்க சும்மா சிரப் மட்டும் கொடுத்தாங்க. சரி போகவே இல்லைன்னு சொல்லிட்டு தான் டாக்டர் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். பார்த்தீங்கல்ல என்னாச்சு? இங்க பாருங்கம்மா, உங்க பையனுக்கு எல்லாமே செக் பண்ணியாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க சொல்ற மாதிரி கோல்டு மட்டும்தான் இருக்கு. அதுவும் வந்துட்டு இந்த பையன் பனியில சுத்தி இருப்பான்னு நினைக்கிறேன், அதனால கோல்டா இருக்கு. இப்ப ஆமாம்மா, டாக்டரே ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்கம்மா. வாங்கம்மா போகலாம். எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, லைட்டாக தும்மல் மட்டும் தாம்மா இருக்குது, லைட்டாக தாம்மா கோல்டு இருக்குது. அது கொஞ்சம் நல்லா அதுவே சரியாயிடும்மா. எனக்கு ஹாஸ்பிட்டலில் பார்க்க வேணாம்மா, வாங்கம்மா. நீ சும்மா இரு சாரதி. ஒரு வாரம் ஆகியும் கோல்டு போகவே இல்லை, என்னாச்சுன்னு தெரியல. டாக்டர் ஏதாவது இன்ஜெக்ஷன் போடணுன்னா சொல்லுங்கள். மா, டாக்டர் எதுவும் சொல்லலைன்னா கூட நீங்களே ஊசி போட வச்சிருவீங்க போல. டேய், நான் ஊசி போடணும்லாம் சொல்லலை, ஆனால் உனக்கு கோல்டு சரியாக போகணுன்னு தான் பேசிகிட்டு இருக்கேன். டாக்டர் எனக்கு கோல்டு எல்லாம் இல்லை டாக்டர், எனக்கு ஊசி வேண்டாம். பெருசாலாம் ஒன்றும் இல்லைம்மா, சரியாயிடும். இப்போ கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குல்ல, அதனால அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நான் இப்போதைக்கு ஊசிலாம் எதுவும் போட வேண்டாம். இதில் வந்து க்ரீம் கொடுத்துருக்கேன். இந்த க்ரீமை வந்துட்டு நைட்டில் தூங்கும் போது நெஞ்சில், அப்புறம் வந்துட்டு தலையில் நெத்திலெல்லாம் அப்ளை பண்ணுங்க. அப்புறம் டெட்டால் யூஸ் பண்ணி கையெல்லாம் நல்லா கழுவ சொல்லுங்க. இது பண்ணாலே போதும்மா. ஷில்பா, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது, சீக்கிரமாக வா, பார்த்துட்டு போயிடலாம். சாரதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்னாச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையாடா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷில்பா, எனக்கு லைட்டாக சளியாக இருந்துச்சு, அதனால தான் எங்கள் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்க, அதான் வந்தோமே. ஓ அப்படியா, சரி சரி. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு வரும்போது கூட கோல்டா தானே வந்த, இன்னும் கோல்டு சரியாகலையா உனக்கு? ஊசி போடலையா உனக்கு? இல்லை ஷில்பா, அவனுக்கு ஊசி வேணான்ட்டாங்க. ஆமாம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? ஷில்பாக்கு தக்கா உடம்பு சரியில்லை. அவளுக்கு ஒரு மாதிரி நேற்று சாப்பிட்டதே ஒத்துக்கல போல இருக்கு. ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல, அதனால தான் காமிச்சிட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஓ அப்படியா, சரி சரிம்மா, சரி பாருங்க, ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் வேறு ஓப்பன் பண்ணிவிடுவாங்க, என்ன ஏதுன்னு பார்த்துட்டே போங்க. சரி டாக்டர், அப்போ இவனுக்கு இன்ஜெக்ஷன் வேணாம்ல, நான் கூட்டிகிட்டு போகிறேன். சரிங்கம்மா, நான் சொன்னதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, அதுவே போதும். வேற எதுவும் இப்போதைக்கு பண்ண தேவையில்லை. சரி ஓகே டாக்டர். சரி வா சாரதி போகலாம். இதை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் இன்னும் இருந்துச்சுன்னா நான் அடுத்து கூட்டிகிட்டு வந்துடுவேன், பார்த்துக்க. வந்து உட்காருங்க. யாருக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், ஃபஸ்ட்டு என் தங்கச்சிக்கு பாருங்கள். இவளுக்கு தான் என்னாச்சுன்னு தெரியல, நேற்று நைட்டு சாப்பிட்டதுலேருந்து காலையிலேருந்து ஒரே வாமிட் பண்ணிகிட்டே இருக்கா. அப்பப்போ லூஸ் மோஷன் வேறு. என்னம்மா சொல்கிற? வாமிட் அதிகமாக இருக்கா? சரி சரி, நேற்று நைட்டு என்னம்மா சாப்பிட்ட? டாக்டர், நேத்து நான் வந்து பீஸா, பர்கர், அப்புறம் பரோட்டா எல்லாமே சாப்பிட்டேன் டாக்டர். ஏமா, பீஸா பர்கர் இது மட்டும் தான் சாப்பிட்டீங்களா? இன்னும் நூடுல்ஸ், சிக்கன் இதெல்லாம் சாப்பிட வேண்டியது தானே, இதெல்லாம் சாப்பிடலையா? இல்ல டாக்டர், அதெல்லாம் கடையில இருந்து வாங்கிட்டு வரல, அதனால நான் சாப்பிடல டாக்டர். ஹோ, அப்போ வாங்கிட்டு வந்திருந்தா அதையும் சாப்பிட்ருப்பியாம்மா நீ? எல்லா ஜங்க் ஃபுட்டையும் ஒன்றா சாப்பிட்டா இந்த மாதிரி தான் ஃபுட் பாய்சன் ஆகும். அதனால தான் ஏதோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒன்றாலாம் எல்லா ஜங்க் ஃபுட்டையும் சாப்பிடக்கூடாது, புரியுதா? இப்படி பக்கத்தில் வாங்க, செக் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. அப்படிதான், நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. ஓகே ஓகே, சரிம்மா, போதும். நல்லா வாயை காமிங்க. நல்லா அப்படிதான் காட்டுங்க. என்னம்மா இப்படி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு வாயெல்லாம் கெடுத்து வச்சிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டென்டல் கிட்டே நீங்க பார்க்கணும் போல உங்க பல்லெல்லாம். சரி சரி, ஃபுட் பாய்சன் தான் ஆயிருக்கு. ஆமாம் டாக்டர், இவ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. எல்லா ஜங்க் ஃபுட்டையும் அவள் பாட்டில் இஷ்டத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா, அதனால தான் இப்படி ஆயிருக்கு போல. அப்படிலாம் எதுக்கு நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்க? அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது இனிமே. இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு ஜங்க் ஃபுட்டை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும், சரியா? நான் இப்போதைக்கு இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்புகிறேன். நர்ஸ் இங்கே வாங்க. சார் கூப்பிட்ட மாதிரி தெரியுது. ஒரே நிமிஷம் சார், இதோ வந்துடுறேன். சொல்லுங்கள் சார், என்னாச்சு? உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. அப்படியே உங்களுக்கு டெம்பரேச்சரும் செக் பண்ணிவிடுங்க. ஜுரம் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கும் சேர்த்து நம்ம ட்ரீட் பண்ணிடலாம். பாப்பா எந்திரிச்சு அங்கே உள்ளே வாங்கம்மா, உங்களுக்கு டெம்பரேச்சர் செக் பண்ணிடலாம். டாக்டர் ஒரே நிமிஷம், என் பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை, அவளுக்கும் பார்த்துருங்க டாக்டர். யாருமா பாப்பா? அவங்களையும் கூப்பிடுங்க, சேர்த்தே பார்த்துடுறேன். 2 பேரும் ஒன்றாவே உள்ளே போயிட்டு எடுத்துக்கோங்க. நீ ஃபர்ஸ்ட் உள்ளே வாமா, உனக்கு டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் எழுதியிருக்காங்க, அதை போட்டு விட்டுடுறேன். ஐயோ, இன்ஜெக்ஷன் எழுதிருக்காங்களா? நான் அக்கா கூட தான் வருவேன், நான் அப்புறமா வரேன். சரி சரி, நான் போய் இன்ஜெக்ஷன் எடுத்து வைக்கிறேன். நீ உங்கள் அக்கா வரும்போதே கூட சேர்ந்தே வாமா, பாப்பாக்கும் பார்த்துட்டு. என்னம்மா பாப்பாவுக்கு என்னாச்சு? என்ன பிரச்சனை? டாக்டர், நல்லா தான் இவன் சாப்பிடுவான், ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, எது சாப்பிட்டாலும் துப்பிடுறான். அப்புறம் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சூடாகவே இருக்குது, அதுதான் டாக்டர் பாருங்க. சரி சரிம்மா, அதோ செக் பண்ணி பார்த்துடுறேன். சரி சரி நீங்கள் ஃபஸ்ட்டு பாப்பாவை கொண்டு வந்த விதமே சரியில்லை. இப்போ எவ்வளோ பனியாக இருக்குது, இந்த டைமில் நீங்கள் ஒரு குல்லா கூட போடாமல் இப்படியே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. பனிக்காற்று தான் ஃபுல்லாக அடித்து ஃபுல்லாக சளி பிடிச்சிருக்கு. வெளியிலலாம் அதிகமாக விடக்கூடாது, சளி உள்ளே இருக்கிறனால தான் எதுவும் சாப்பாடு இறங்கலை போல இருக்குது. இன்ஜெக்ஷன் எழுதி கொடுக்குறேன், ரொம்ப பவர் கம்மியான இன்ஜெக்ஷன் தான், அதை போட்டு விட சொல்கிறேன், சரியா? சரி ஓகே டாக்டர்.
ஏன்னா உடம்பெல்லாம் ரொம்ப சுடுது, நைட்டில் தூங்கவே மாட்டேங்கிறா அதான். அச்சச்சோ, எனக்கும் இன்ஜெக்ஷனு பாப்பாக்கும் இன்ஜெக்ஷனா வலிக்க போகுது. சரிம்மா உள்ள போங்க, நான் எழுதி கொடுத்துட்டேன். அவங்க பார்த்து உங்களுக்கு கரெக்டாக போட்டு விடுவாங்க. உள்ள போய் பெட்ல படுத்துக்கோங்க, போங்க. சிஸ்டர் 2 பேருக்குமே இன்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க. சரிம்மா, தெரியும் தெரியும். இப்படி வந்து படுமா. பாப்பா, பெரிய பாப்பா நீ வந்து ஃபர்ஸ்ட் படுமா. ஐயோ, எனக்கு தான் ஃபர்ஸ்டா. வேணா இன்ஜெக்ஷனு. ஏய் பாப்பா, அண்ணா எனக்கு இன்ஜெக்ஷன் போட பார்த்து சிரிக்கிறியா? உனக்கும் தான் எழுதி கொடுத்துருக்காங்க. ஏம்மா பாப்பா, நீ பயந்ததும் இல்லாமல் பாப்பா வேற பயமுடுத்திட்டு இருக்க. அமைதியாக இருமா. உனக்கு போட போகிற இன்ஜெக்ஷனே முதல்ல ரொம்ப குட்டி இன்ஜெக்ஷன் தான். ஏன் இவ்வளோ பயப்படுற? இங்கே பாரு, சின்னதாக தான் இருக்கும், வலிக்கவே வலிக்காது. டக்குன்னு போட்டு முடிச்சிருவேன். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே போட்டுடலாம். இவ்ளோ பெரிய இன்ஜெக்ஷனா சின்ன இன்ஜெக்ஷன் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் வேணாம். ஷில்பா, இன்ஜெக்ஷன் வேணாமா. கண்டதையும் சாப்பிட்டுட்டு உடம்பு சரியில்லாம ஆகிட்டு இன்ஜெக்ஷன் வேணாம் நான் சொல்கிறேன், அடி வாங்குவேன். அப்படிலாம் இன்ஜெக்ஷன் போடாமலாம் போகக்கூடாது, போட்டால் தான் சரியாகும். நீங்கள் அமைதியாக இருங்க கொஞ்ச நேரம், நான் வலிக்காமல் போட்டு விடுவேன் சரியா? போடும் போது ஆடக்கூடாது. எப்படியும் அங்கே இங்கே ஆடிட்டிங்கன்னா அப்புறம் இன்ஜெக்ஷன் வேறு எங்கேயாவது குத்திட்டு 2-3 இடத்துல குத்திரும். அதனால ஆடாமல் அமைதியாக இருக்கணும். திரும்பி படுங்க. ஐயோ, வலிக்க போகுது. அக்கா கொஞ்சம் பொறுமையா போடுங்கக்கா. இன்ஜெக்ஷன் பார்த்தோன்னே பயமா இருந்துச்சு. கொஞ்சம் பொறுமையா போடுங்க. அம்மா வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். போட போறாங்களா? வலிக்குது. ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. பாதா பாதா வலிக்குது, வலிக்குது. பாதியிலே எடுத்துருங்க. அம்மா வலிக்குது. ஏமா, நீ பெரிய பொண்ணு தானே, ஏன் இப்படி கத்துற? ஒரு சின்ன இன்ஜெக்ஷனுக்கு போய் இப்படி கத்திக்கிட்டு இருக்க. அமைதியாக இருமா. சின்ன இன்ஜெக்ஷன் இது உங்களுக்கு சின்ன இன்ஜெக்ஷனா? அப்பா வலிக்காது வலிக்காது சொல்லிட்டு இப்படி குத்தி விட்டுட்டீங்க. செம்மையா வலிக்குது எனக்கு. உங்களுக்கு வந்து ஊசியே போடவே தெரியல, வலிக்கிற மாதிரி போடுறீங்க. பாப்பாக்குலாம் ஒன்றும் ஊசி போட வேணாம். ஏம்மா, உனக்கு தான் இருக்கிறதுலே வலி கம்மியாக போட்டிருக்கேன். நீ என்னன்னா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? உன்னை விட சின்ன பசங்க கூட இப்போல்லாம் சூப்பராக இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்க. நீ என்னம்மா இப்படி பயந்துட்டு இருக்க? ஐயோ அம்மா, ரொம்ப வலிக்குது. அக்கா, பாப்பாக்கு இன்ஜெக்ஷன் போட வேணாம், ரொம்ப வலிக்கும். வாங்க போயிடலாம். உனக்கு மட்டும் சரியானா அப்போ பாப்பாவுக்கு சரியாக வேண்டாமா? அமைதியாக கொஞ்ச நேரம் போ ஷில்பா. எல்லாத்துக்கும் பயந்துக்கிட்டே இருக்காம. பாப்பாக்கும் இன்ஜெக்ஷன் போடணுன்னு தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்தாங்க நர்ஸ், பாப்பாக்கும் இன்ஜெக்ஷன் போட்டுருங்க. நான் இங்கே பாப்பா பக்கத்துலேயே உட்காடுறேன். அவன் ஆடினானா நான் பிடிச்சிக்கிறேன். ஆமாம்மா, இன்ஜெக்ஷன் போடும்போது சின்ன பசங்க ஆடிடக்கூடாது. நல்லா நீங்கள் பிடிச்சிக்கணும் சரியா? இங்கேயே இருங்க. ஓகே நர்ஸ், நான் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்கேன். சரிம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப சின்ன இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பவர் கம்மியான இன்ஜெக்ஷன் தான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப கோல்டான டைம்லலாம் வெளியில் கூட்டிகிட்டு போகாதீங்க. அதனாலேயே பசங்களுக்கு ஃபுல்லாக சளி பிடிச்சிருக்கு. அதனால இப்போ நிறைய பேர் இந்த சளி கேஸ்னால தான் வராங்க. அதனால் இப்போ 2 மருந்து நான் கலந்து போடுறேன், ஓகேவா? நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த இன்ஜெக்ஷன் போட்டாலே கொஞ்சம் சரியாயிடும். உங்கள் தங்கச்சி என்னம்மா இப்படி பயப்படுறாங்க? இன்ஜெக்ஷன் போடும் போது வேறு ஆட்டிகிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரிலாம் ஆட்டக்கூடாது. இந்த பையன் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இவனும் இந்த மாதிரி ஏதாவது ஆட்டிக்கிட்டு விட்டுட்டானா அப்புறம் வேறு ஏதாவது இடத்துல குத்திருச்சுன்னா நான் என்ன பண்ணுறது? அதனால நீங்கள் கொஞ்சம் நல்லா காலை மட்டும் பிடிச்சிக்கோங்க. ஆடிட கிட்டிட போகிறாம்மா, கொஞ்சம் திருப்பி படுக்க வச்சுக்கோங்க. நல்லா பிடிங்கம்மா, நான் குத்த போகிறேன். அப்படிதான், ஓகேம்மா. சரிப்பா சரிப்பா, ஒன்றும் இல்லை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, போட்டாச்சு. ஏச்சு விட்டுடலாம். அழக்கூடாது. ஓகே அழாதீங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சரி ஒன்றும் இல்லை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சிட்டாங்க. சரி அழாத, ஒன்றும் இல்லை. லைட்டாக தேய்ச்சி விடுங்க போதும். அந்தளவுக்குலாம் வலிக்காது. போடும் போது தான் லைட்டாக வலி இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் அவ்வளோலாம் வலிக்காது, ஓகேவா? பாருங்கள், பாப்பா அப்படியே வந்துட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டான். சரி இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே நான் டேப்லெட்ஸும் கொடுத்துட்றேம்மா. இந்தாங்க டேப்லெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் சேர்த்து எழுதியிருக்காங்க. இந்த 2 பாக்ஸில் இருக்கிற டேப்லெட் வந்துட்டு பெரிய பாப்பாக்காக எழுதி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து மார்னிங் ஒன்று நைட் ஒன்று கொடுங்க, ஓகேவா? சின்ன பாப்பாவுக்கு வந்து டேப்லெட்லாம் எதுவும் கொடுக்கல. சின்ன பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சிரப் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டால் போதும், ஓகேவா? இது மட்டும் கொடுங்க, அவ்வளோதான். இது 2த்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2 டேஸ் பாருங்கள். அப்படி இல்லைன்னா திரும்பவும் நீங்கள் வந்து பார்க்கணும். சரி ஓகே நர்ஸ், நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் 2த்தையுமே. சரிம்மா, வெளியே பில்லிங் கவுண்டரில் பில் பே பண்ணிவிட்டு கிளம்பிடலாம். ஓகே நர்ஸ். சரி வா ஷில்பா, போகலாம். இப்போ கொஞ்சம் உனக்கு அப்படியே சரியாயிடும். நீ வந்துட்டு இன்ஜெக்ஷன் போடுறதுக்குலாம் பயந்துட்டு இருக்காத. வா போகலாம்.